ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பஜ்ஜி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ் கேரட், அப்புறம் 1 கப் போல் காலிஃப்ளவர், அடுத்து 1/2 கப் பச்சை பட்டாணி இதே ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுறேன். கூடவே நம்ம 1 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் தன்னாலே ப்ரெஷர் போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம 1 பச்சை மிளகா, அப்புறம் 1 சின்ன சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 1 குடைமிளகாய் இவ்வளோத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். ப்ரெஷர் தானாக போன அப்புறம் நம்ம அந்த காய்கறியெல்லாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். எந்த காய்கறியுமே பெரிய துண்டா அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், ரெண்டையும் சேர்த்து வெண்ணெய் உருகுற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருகின உடனே நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் சாஃப்டாக கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம குடைமிளகாய் அப்புறம் மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குடைமிளகாயோட பச்சை வாசனை போனோடனே நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட வாசனை வந்தோடனே நம்ம இதில் அதை நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா இவ்வளோத்தையும் சேர்க்கணும். பாவ் பாஜி மசாலா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. 6 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம்ல காய்கறி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்படி நல்லா கலந்து வந்தோடனே மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் உப்பும் ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக கட்டியாக அப்புறம் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கையில் எடுத்து லைட்டாக கசக்கி இதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிஞ்சோடனே நம்ம இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாவு டோஸ்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாவு பேக்கரியிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்ஸ், பேக்கரி எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போது வீட்டில் பேக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ரெசிபி சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம தோசைக்கல்ல கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா தூவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த பாவ் ப்ரெட்டை வச்சு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாவ் பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் பண்ணலாம். இப்போ நம்ம பிளேட்டில் பாஜி எடுத்து வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை அப்புறம் வெங்காயம் இதை தூவி விட்டுக்கலாம். சைடில் பாவ் பிரெட் வச்சுட்டு புளிப்புக்காக ஒரு எலுமிச்சை பழ துண்டை சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாவ் பாஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.